ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான மத்தி மீன் குழம்பு தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த மத்தி மீன் வந்து ஒண்ணு கூட உடையாம எவ்வளவு சூப்பரா செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த குழம்பு நல்ல வாசனையாவும் டேஸ்ட் செம்மையா இருக்கும். இது வந்து நான் வைக்கிற மெத்தடு ரொம்பவே சிம்பிளான மெத்தடு. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையா இருக்கும். இது செய்யறதுக்கு நம்ம ஒரு கடாயில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வெங்காயம் கலர் மாறி ப்ரௌன் கலர் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூடவே பழுத்த பச்சை மிளகா இது போட்டு செஞ்சு பாருங்க ஒரு டைமு. குழம்பு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கே தெரியும். அது உங்ககிட்ட எத்தனை இருக்கோ அதை முழுசாக காம்பை மட்டும் கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 பெரிய தக்காளி 2 தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே வதக்கியிருக்கேன். வதக்கிட்டு நம்ம அரைச்ச அந்த 2 தக்காளியையும் சேர்த்துடலாம். நீங்கள் தக்காளியை அரைச்சி செய்யும் போது குழம்பு நல்ல திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம தக்காளியை அரைச்சி சேர்க்குறோம். இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு. நல்லா சூடான சாதத்தில் இந்த குழம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. குழம்பு தண்ணியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொதிக்கவும் நம்ம வந்து இது வந்து நான் வறுக்கிறதுக்காக பெரிய விரால் மீன் வாங்கியிருந்தேன். அதோட தலைப்பகுதி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தலைப்பகுதி ஒரு 3/4 பாகம் வெந்து வந்ததும் நம்ம மத்தி மீன் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மத்தி மீன் இருக்கும். அதை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துடலாம். நீங்கள் எப்பயுமே மீன் குழம்புல வந்து மீன் சேர்த்ததும் மூடி போட்டு வேக வைக்காதீங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஓப்பன்லேயே வச்சு மீன் வேக விடுங்க. இப்போ மீனை சேர்த்துட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துட்டு உடனே கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விடுங்க. மிளகுத்தூள் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் இப்போ அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இப்போ நம்ம மீன் சேர்த்ததும் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிட்டுருக்கும். இப்போ இந்த டைமில் நம்ம மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சே வைங்க. குழம்பு ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக தான் மூடி போட்டு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்ம குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அவ்வளோதான். இது ரொம்பவே ஈஸியான மெத்தடு. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மீன் குழம்பு கண்டிப்பாக இந்த சண்டே ட்ரை பண்ணுங்கள். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட சமையலை ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.